எல்லோருக்கும் வணக்கம். கி அப்படிங்கிற வேற்றுமை உருவோட இரண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னா தும். தும் ப்ளஸ் கி துமாரி இல்லாட்டினா தேரி உன்னுடைய. இதை மையப்படுத்தி வர்ற வாக்கியங்களை பார்த்துருவோம். துமாரி கானா அச்சி ஹே. துமாரி கானா அச்சி ஹே. துமாரி உன்னுடைய. கானா அப்படின்னா பாட்டு அப்படின்னு அர்த்தம். கானா பாட்டு. அச்சி ஹே நன்றாக உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பொண்ணு பாடியிருக்கு, அந்த பொண்ணு பாடின பாட்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். துமாரி கானா நீ பாடின பாட்டு நல்லா இருக்கு, உன்னுடைய பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். तेरी घर से स्टेशन कितनी दूर है? तेरी घर से, तेरी உன்னுடைய, घर से வீட்டில் இருந்து. இந்த சேங்கிற வார்த்தை வந்து இருந்து அப்படிங்கிற மீனிங்ல வரும். இதை நம்ம கடைசியில பார்ப்போம். சரிங்களா? சேங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அது எப்படிங்கிறது கடைசியில பார்ப்போம் நம்ம. ரைட். तेरी घर से உன்னுடைய வீட்டில் இருந்து. ஸ்டேஷன் கித்னி தூர் ஹே. ஸ்டேஷன் எவ்வளவு தூரம். கித்னி தூர் எவ்வளவு தூரம். तेरी घर से स्टेशन कितनी दूर है உன்னுடைய வீட்டிலிருந்து ஸ்டேஷன் எவ்வளவு தூரம். तेरी भाई को बुलावो. तेरी भाई को बुलावो உன்னுடைய சகோதரனை கூப்பிடு. तेरी भाई உன்னுடைய சகோதரன். புலாவோ அப்படின்னா கூப்பிடு. உங்கள் அண்ணனை கூப்பிடு இல்லாட்டினா உன் தம்பியை கூப்பிடு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சரிங்களா? तेरी भाई को बुलावो உன்னுடைய சகோதரனை கூப்பிடு. तुम्हारी नाम क्या உன்னுடைய பேர் என்ன. तुम्हारी नाम क्या உன்னுடைய பெயர் என்ன. சரிங்களா? तुम्हारी गाना अच्छी है உன்னுடைய பாட்டு நன்றாக உள்ளது. तेरी घर से स्टेशन कितनी दूर है உன்னுடைய வீட்டில் இருந்து ஸ்டேஷன் எவ்வளவு தூரம். तेरी भाई को बुलावो உன்னுடைய சகோதரனை கூப்பிடு. तुम्हारी नाम क्या உன்னுடைய பெயர் என்ன. சரிங்களா? இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.